வலா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யிஅ இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்ஸன் ஃபஇதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன் கஅன்னஹு வலிய்யுன் ஹமீம். அல்லாஹ் சொல்றான், நன்மையும் தீமையும் என்றைக்கும் சமமாகாது, நன்மையும் தீமையும் ஒருபோதும் சமமாகாது என்று சொல்லிவிட்டு, வலா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யிஅ இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்ஸன், எது நல்லதாக இருக்கிறதோ அதனை கொண்டு, வலா இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்ஸன் ஸய்யிஅ, நீங்கள் தீமையை தடுத்து விடுங்கள், நல்லதை செய்து தீமையை தடுத்து விடுங்கள். இதல்லதி, அப்படி நீங்கள் செய்தால், உங்களுக்கு கெட்டது செய்யறான், நீங்க என்ன செய்யுங்க, அவருக்கு நல்லது செய்யுங்க. அப்படி நல்லது செய்வதன் மூலம் என்னாகும், இதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்து, யார் பரம விரோதியாக இருக்கிறானோ அவன் கூட கஅன்னஹு வலிய்யுன் ஹமீம், உற்ற நண்பனை போல மாறிவிடுவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இது பொதுவாக நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். நல்லது செய்த தீயதை செய்தால் நல்லது செய்து அவர்களுடைய உள்ளத்தை கவருவது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரையுமே நம்ம இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்ல முடியாது. நபிமார்கள் எல்லாருமே அப்படித்தான். பெரும்பாலும் எல்லா நபிமார்களுடைய தன்மை என்னன்னு சொன்னா, அந்த மக்கள் அவர்களை துன்புறுத்தினார்கள், ஆனால் அந்த மக்களுக்காக அந்த நபிமார்கள் துஆ செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அழகான ஹதீஸ், நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நபி அவரை தாக்கப்பட்டு அவருடைய மேனியிலே கொடுக்கப்பட்ட வேதனை, அவர் கொடுக்கப்பட்ட சித்திரவதை, இதெல்லாம் என் கண்ணுக்கு முன்னால் தெரிகின்றன. அவர் என்ன செய்கிறார், படுக்க வைக்கப்பட்டு இரும்பு கம்பியினால் அப்படியே உடலிலே என்ன செய்கிறார், பதிய வைத்து அப்படியே இழுக்கப்படுகிறார். அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, அவரை வேதனை செய்யறாங்க. அந்த சதையும் எலும்பும் இரத்தமும் கலந்து அப்படியே கொடூரமான முறையில் அவருடைய உடம்பை அலங்கோலப்படுத்திய நிலையில் வருகிறது. அந்த நேரத்தில் அந்த நபி சொல்கிறார், அல்லாஹும்ம ஃபிர் லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன், என்னுடைய கூட்டத்தாரை நீ மன்னித்து விடியா அல்லாஹ், அவர்களோ அறியாதவர்கள் என்று சொல்கிறார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, அவர் அடையக்கூடிய அந்த வேதனை கஷ்டம் என் கண்ணுக்கு முன்னால் தெரிகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சில நபிமார்களை அப்படியே குழி தோண்டி பாதி வரை அவர்களை உள்ளே புதைத்து மீதியை ரம்பத்தால் அறுத்தார்கள். ஆனால் அந்த நபிமார்கள் அந்த மக்களுக்காக துஆ செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத கொடுமைகளை சந்தித்த, கொடூரமான நிலைகளை சந்தித்த அந்த நேரம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா கேட்கிறாங்க. உஹது களம் எவ்வளவு பயங்கரமான நாள். அந்த நாளையில் நபி அவர்களுடைய பல் உடைக்கப்பட்டது, அவருடைய தலையிலே அந்த இரும்பு கவசம் இருக்கிறது, அதனுடைய ஆணி பதிந்து கொள்கிறது. அபூ உபைதத்து பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய கன்னத்திலோ அவருடைய நெற்றியிலோ பதிந்த அந்த ஆணியை தன்னுடைய பல்லால் அப்படியே கடித்து இழுக்கிறார்கள். கடித்து இழுத்ததுல அவங்களுடைய முன்பல் ரெண்டும் ஷஹீதாய். யாரு? அபூ உபைதத்து பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அபூ உபைதா ஒரு உயர்ந்த சஹாபி, அவர்கள் ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்க சொல்றாங்க, என்னுடைய முன்பல் என்னுடைய நபியினுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக வேண்டி என்னுடைய நபியினுடைய மேனியிலே பதிந்த அந்த இரும்பு ஆணியை பிடுங்குவதற்காக வேண்டி என்னுடைய பற்களால் அதை கடித்து இழுத்தேன், என்னுடைய முன்பல் ரெண்டும் போயிடுச்சு. ஆனால் அந்த 2 பல்லும் போனதுக்கு பின்னால்தான் என்னுடைய முகம் எனக்கு ரொம்ப அழகா தெரிந்தது என்று சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், நினைச்சு பாருங்க, முன்பல் 2 போயிட்டு அழகாவா தெரியும், கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆனால் அந்த சஹாபி என்ன சொல்றாங்க, இந்த முகம் எனக்கு அழகானது, காரணம் என்னுடைய நபியை காப்பாற்றுவதற்காக செய்யப்பட்ட தியாகம் இது. என்னுடைய நபியினுடைய மேனியில் பதிந்த ஆணியை கடித்து இழுப்பதற்காக என்னுடைய பற்கள் ஷஹீதாக்கப்பட்ட ஒரு விதம், அதனால் எனக்கு இது அழகு என்று கூறுகிறார்.
இப்ப இப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட அந்த நேரம், இன்னைக்கு உஹதுல வந்து அந்த உம்ராவுக்காக வேண்டி ஹஜ்ஜிக்காக வேண்டி கூட்டிட்டு போய் காட்டுவாங்க பாருங்க. அதெல்லாம் வந்து நம்ம அந்த மைதானத்தை மட்டும்தான் காட்டுவாங்க. அதுல இப்ப புதுசா ஒரு அழகான பள்ளிவாசல் வேற கட்டிக்கிட்டுறாங்க. பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சி. இங்கேயா போர் நடந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிக அழகான முறையில என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அமைக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு உள்ள நிலைமை. ஆனா நபி அவர்கள் அடிபட்டு ரத்தம் சிந்திய நிலையில் அந்த மலை அடிவாரத்துல போய் ஒரு பொதும்புக்குள்ள பதுங்கினாங்க பாருங்க. அந்த மயக்கம் அடித்த நிலையில் அவர்களால் நிமிர்ந்து நிற்க முடியல. அந்த ரத்தம் தோய்ந்த கை அப்படியே கை அப்படி வைக்கிறாங்க, ரத்தம் அடிகிற இடத்துல வச்சுட்டு இப்படி கையை வந்து அந்த பாறை மேல வைக்கிறாங்க. அந்த பாறையின் மீது நபி அவர்கள் ஊண்டிய அந்த கை, அந்த பாறை இன்றைக்கும் கஸ்தூரி வாசனை இருக்குது. இன்னைக்கு அந்த இடம் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தம் சிந்தி ஒரு புதருக்குள் சென்று பதுங்கினார்களே, அந்த இடத்திற்கு சென்றால் இன்றைக்கும் கஸ்தூரி வாசனை வருகிறது. அவர்கள் கை வைத்த இடம் கஸ்தூரி வாசனை வருகிறது. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அந்த மக்களை என்ன செய்யவில்லை, அந்த மக்களை அழித்து விடு என்று கேட்கவில்லை. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத சோதனைக்குரிய நாள் எது என்று கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாயிஃபில் நான் எனக்கு ஏற்பட்ட அந்த சோதனை. 2 பக்கத்திலும் சிறுவர்களை ஏவிவிட்டு கல்லால் அடித்தார்களே, அந்த கற்களால் அடிக்கப்பட்ட நபியின் மேனியில் ரணமாகி அந்த மேனியிலிருந்து ரத்தம் வடிந்த அந்த நிலை, ரத்தம் வடிந்து வடிந்து அவர்கள் பல சக்திகளை இழந்ததற்கு பிறகு அவர்களால் நிமிர்ந்து நிற்க முடியாத நிலையில் வந்து என்ன செய்கிறார்கள், ஒரு தோட்டத்திலே வந்து அமர்கிறார்கள். அந்த நேரத்திலே நபி மட்டும் தன்னுடைய வெறுப்பை வெளிப்படுத்தி, இந்த மக்கள் என்னை இப்படி செய்து விட்டார்களே, இவர்களை அழித்து விடு என்று மனதில் நினைத்திருந்தாலும் அந்த மனிதர்கள் அழிக்கப்பட்டிருப்பார். மயக்கமாய் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. பக்கத்துல வேலைக்காரர், அவருடைய வேலை பணி செய்யக்கூடிய பணியாளர் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு வளர்ப்பு மகன் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. யா ரசூலல்லாஹ், மலையின் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு மலக்கு வந்திருக்கிறார். அந்த நேரத்தில் பார்த்து அந்த மலக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய உத்தரவின் அடிப்படையில் நான் வந்திருக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், இந்த மலை அடிவாரத்தினுடைய 2 மருங்கிலும் மலைகள் சூழ்ந்த நிலையில் தான் தாயிஃப் என்ற இந்த நகரம் இருக்கிறது. நீங்கள் மட்டும் இவர்களை அழித்துவிடு என்பதாக சொன்னால், இந்த 2 மலைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து சேர்த்து இந்த மக்களை அடையாளம் தெரியாமல் அப்படியே நசுக்கி அழித்து விடுகிறேன் என்று யார் சொன்னது? அல்லாஹ் அனுப்பிய மலக்கு அவர்கள் வந்து சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை. நபி அவர்கள் அந்த மலக்கை பார்த்து என்ன சொன்னார்கள்? வேண்டாம், இன்றைக்கு இந்த மக்கள் புரியாமல் செய்கிறார்கள், ஆனால் இன்றைக்கு இல்லாவிட்டாலும் இவர்களுடைய சந்ததிகள் என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலம் வெகு தூரம் இல்லை, நிச்சயமாக அவர்கள் களிமா சொல்வார்கள் என்ற ஆசையில் இவர்களை நான் விட சொல்கிறேன், வேண்டாம், இவர்களை அழித்து விட வேண்டாம் என்று சொன்னார். அது நடந்துச்சா இல்லையா? ஏறக்குறைய நபி அவர்கள் சொல்லி ஒரு 15 வருஷத்துல இந்த விஷயம் நடந்தது. 13 வருடங்களில் இந்த விஷயம் நடக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு கூட நம்ம ஹுனைன் யுத்தத்தை பத்தி சொன்னோம். ஹுனைன் யுத்தத்தில் அல்லாஹு தஆலாவுடைய உதவி அப்படிங்கிற தலைப்புல நம்ம பேசணும். அந்த ஹுனைன் யுத்தம் எப்ப நடந்துச்சு? ஃபத்ஹே மக்காவினுடைய அந்த சமயம், ஹிஜ்ரி 8வது வருஷம். நபி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்று 8வது வருஷம் மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. அந்த நேரத்தில் தான் இந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? இவர்கள் நபி அவர்களுக்கு புறம்பாக எதிரிகளாக செயல்படுகிறார்கள். நபி அவர்கள் சென்று ஹுனைன் யுத்தத்திலே தாயிஃபையும் வெற்றி கொண்டு அந்த மக்கள் அனைவரையும் முஸ்லீமாக்கிறார், எல்லாரையும் முஸ்லீமாக்கிறார். அப்பதான் மக்காவிலே இருந்து கொண்டிருந்த வஹ்ஷி, உஹது போர்க்களத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை ஹம்சாவை கொலை செய்தாரே வஹ்ஷி, அந்த வஹ்ஷி மக்காவில் இருந்து கொண்டிருந்தார். நபி அவர்கள் வெற்றி பெற போகிறார்கள் என்று தெரிந்தவுடன் தாயிஃப் ஓடிவிட்டார். தாயிஃபும் வெற்றி கொள்ளப்படுகிறது. அவர் அங்கிருந்து யமனுக்கு ஓடுகிறார். அவரிடத்திலே சில மனிதர்கள் சொன்னார்கள், கூடிய சீக்கிரம் அரபு நாடுகள் முழுவதும் இந்த முஹம்மதின் கையில் வரும், நீ எங்க ஓடி ஒழிய முடியும், பேசாம வந்து முஸ்லீம் ஆயிரு அப்படிங்கிறாங்க. அப்பதான் அவர் வந்து முஸ்லீம் ஆகிறார். அதுக்கப்புறம் தான் அவர் என்ன செய்கிறார்? நபி அவர்களும் கடிதம் எழுதுறாங்க,
கடிதம் எழுதுறாங்க. பல நிபந்தனைக்கு பிறகு அவர் ஒரு கருப்பு போர்வையை போர்த்திய நிலையில் நபி அவர்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறார். நீங்க யாரு? நீங்க யாரு? யா ரசூலல்லாஹ், என் முகத்தை திறக்க முடியாது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். நீங்கள் யார்? வஹ்ஷி முகத்தை திறக்கிறார். சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஏந்தியவர்களாக வேகமாக எழுகிறார்கள். அமைதியாக இருங்கள், முஸ்லீம் ஆகிவிட்டார், அவருடைய முன்பின் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டன, அவரை விட்டு விடுங்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், வஹ்ஷி உட்கார், என்னுடைய சிறிய தந்தை ஹம்சாவை எப்படி கொலை செய்தாய் கொஞ்சம் சொல் அப்படிங்கிறாங்க. அவர் விலாவாரியாக சொல்கிறார், ஒவ்வொன்றாக சொல்கிறார். சொல்ல சொல்ல நபி அவர்களின் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக ஓடுகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், உன்னை நான் மன்னித்து விட்டேன், அல்லாஹ் உன்னை மன்னித்து விட்டான், நீ கொண்ட ஈமான் உன்னை புனிதனாக மாற்றி இருக்கிறது. ஆனால் உன் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் என் சிறிய தந்தையின் அந்த கோலம், அந்த பயங்கரமான அந்த கோலம் என் கண்ணுக்கு தெரிகிறது. அதனால் கொஞ்ச நாளைக்கு என்னுடைய கண்ணுக்கு முன்னால் வராதே, எங்காவது சென்று தங்கிவிடு என்று சொன்னார். வஹ்ஷி அவர் வெற்றி கொள்ளப்பட்டதும் எங்க இருந்து? தாயிஃபில் இருக்கும்போது. தாயிஃபிலிருந்து ஓடுகிறார். தாயிஃபும் கூடிய சீக்கிரம் வெற்றி பெறப்படுகிறது. ஆக நபி அவர்கள் 51வது வயசுல தான் என்ன செய்யறாங்க? ஹிஜ்ரத் செய்யறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னால தாயிஃபுக்கு போறாங்க. அப்ப சொன்ன வாக்குறுதி, கூடிய சீக்கிரம் இவர்களுடைய சந்ததிகள் முஸ்லீம் ஆவார்கள் என்று. ஏறக்குறைய 10 வருஷத்துல முஸ்லீம் ஆனாங்களா இல்லையா? இதுதான் நபியினுடைய வாழ்க்கை. ஆனால் நபி அவர்கள் சந்ததிகள் முஸ்லீம் ஆவார்களை மட்டும் சொல்லல. இது பில்லதி அஹ்சன் ஃபஇதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன் கஅன்னஹு வலியுன் ஹமீம். நல்லதை கொண்டு அவர்களிடத்திலே தீயதை தடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அப்படி நீங்கள் செய்தால் நிச்சயமாக அவர்கள் யார் பகையாளர்களாக இருக்கார்களோ அவர்கள் உற்ற நண்பர்களைப் போல மாறிவிடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. நபி அவர்கள் அந்த துவா தான் செஞ்சாங்க. நபி அவர்களுடைய துவாவை விட ஒரு பெரிய நன்மை வேற ஏதாவது இருக்கா? இறைவா, இறைவா, அல்லாஹும்ம இன்னி அஷ்கு துஃப குவத்தி வ கில்லத ஹீலத்தி. இறைவா, என்னுடைய பலவீனத்தை உன்னிடத்திலே நான் முறையிடுகிறேன், என்னுடைய சாதுரிய தன்மையின் குறைவை உன்னிடத்திலே நான் முறையிடுகிறேன். இந்த மக்கள்கிட்ட எப்படி அணுகிறது, எப்படி பேசுறது, எப்படி அழைப்பு பணி செய்யறதுங்கிறது எனக்கு தெரியல. என்னுடைய அறியாமையின் காரணத்தினால் தான் இந்த மக்கள் என்னை புரியவில்லையே தவிர உன்னுடைய குறை எதுவுமே இல்லை. இறைவா, என்னை நீ கோபிக்கவில்லை என்றால், என் மீது இந்த காரியத்தினால் வெறுப்படையவில்லை என்றால், என்ன கஷ்டம் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, உன்னுடைய கோபம் மட்டும் எனக்கு வந்துடக்கூடாது. எனவே இந்த மக்களை நீ மன்னித்து விடு, என்னையும் மன்னித்து விடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் மீது அல்லாஹ், நபியின் மீது அல்லாஹ் கோபப்படுவானா, வெறுப்படைவானா? நபி அவர்கள் அந்த இடத்திலே எவ்வளவு பணிவாக பேசுகிறார்கள் பாருங்கள். நான் அங்கே சென்றதும் பேசியதும் அவர்களிடத்திலே அடி வாங்கியதும் என்னுடைய பலவீனம், என்னுடைய சாதுரிய குறைவும் எனக்கு சொல்ல தெரியல. நபி அவர்களுக்கு சொல்ல தெரியலையா? நபி அவர்கள் தான் சொல்கிறார்கள், அதாவது உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇலத்தில் ஹஸனா. அல்லாஹ் சொல்கிறான், அந்த ஹிக்மத்தையும் மௌஇலத்துல் ஹஸனாவையும் ஒருங்கே பெற்ற ஒரு புனிதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அப்படி இருந்தும் அந்த நபி சொல்கிறார்கள், என்னுடைய குறை ஏதோ இருக்குது, அதனாலதான் அந்த மக்கள் என்னை சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக துவா செய்யறாங்களே. அந்த துவா தான் அந்த மக்களுடைய உள்ளங்களை மாற்றியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹே மக்கா, மக்காவினுடைய வெற்றியை பெற்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களின் மீது லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் வ அன்துமுத் துலகா, இன்றைய நாள் உங்களின் மீது எந்த பழிவாங்கலும் இல்லை. நபி அவர்கள் சொல்கிறார்கள் அந்த மக்களை நோக்கி, காபாவின் வாசலிலே நின்று கொண்டு கூடி நிற்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களை பார்த்து சொன்னார்கள், மக்களே, உங்கள் மீது இன்றைக்கு எந்த பழிவாங்கலும் இல்லை. லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் வ அன்துமுத் துலகா, நீங்கள் அனைவரும் வெற்றி பெற்றவர்கள், நீங்கள் அனைவரும் விடுதலை பெற்றவர்கள், யாரையும் நான் பழிவாங்க போவதில்லை என்று சொன்னவுடன் அதே இடத்தில் 2000 பேர் முஸ்லிமானார்கள். ஒரே இடத்தில் 2000 எதிரிகள், சாதாரண எதிரிகள் அல்ல. ஒரு நாளைக்கு முன்பு வரை அவர்கள் எல்லாம் பரம விரோதிகள், அவர்களெல்லாம் முஸ்லிமானார்கள். எப்படி? நபி அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு மக்களை அழைத்தது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அது எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல உமைர் இப்னு வஹப்னு ஒருத்தர் இருந்தார். உமைர் இப்னு வஹப்
பத்ர் போர்க்களத்தில் அவருடைய மகன் பிடிக்கப்பட்டு விட்டார், சிறை பிடிக்கப்பட்டு விட்டார் முஸ்லிம்களால். உமைர் ரொம்பவும் மனம் வருந்தினார். ஹத்தீமுக்குள்ள உட்கார்ந்திருக்கிறார், கையை இப்படி வச்சுக்கிட்டு சோகமா உட்கார்ந்திருக்கிறார். சஃப்வான் இப்னு உமையா என்று ஒரு பெரிய தலைவர், செல்வந்தர், அபூ சுஃபியானுக்கு நிகரான அழகும் அந்தஸ்தும் உடையவர். சஃப்வான் இப்னு உமையாவை பற்றி தான் இன்று சொல்லப்பட்ட ஒரு வசனத்துல கூட அல்லாஹ் சொல்றான், வகாலு லௌலா நுஸில ஹாதல் குர்ஆன் அலா ரஜுலின் மினல் கரியத்தைன் அஸீம். இரண்டு ஊரின் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதரின் மீது இந்த குர்ஆன் இறக்கி இருக்க கூடாதா? உன்னை மாதிரி ஏழைக்கா இறக்கணும்? நபியை பார்த்து அந்த மக்கள் சொன்னாங்க, ஒண்ணும் இல்லாதவர் நீரு, உங்களுக்கு போய் இந்த குர்ஆன் அல்லாஹ் இறக்குறானா? வகாலு லௌலா நுஸில ஹாதல் குர்ஆன் அலா ரஜுலின் மினல் கரியத்தைன் அஸீம். இரண்டு ஊர்களிலும் மதிப்பு வாய்ந்த ஒரு மிகப்பெரிய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு மனிதரின் மீது இந்த குர்ஆனை இறக்கிட்டு நாங்க ஏத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மனிதர் யார் தெரியுமா? சஃப்வான் இப்னு உமையா. இரண்டு ஊர் எது தெரியுமா? மக்காவிலும் அவர் மதிப்பு வாய்ந்தவர், தாயிஃபிலும் அவர் மதிப்பு வாய்ந்தவர், ரெண்டு ஊர்லையும் தலைவராக கருதப்பட்டவர். அந்த சஃப்வான் இப்னு உமையா பக்கத்துல போய் உட்கார்ற, உமைர் இப்னு வஹபுடைய பக்கத்துல போய் உட்கார்ற. என்னங்க ரொம்ப கவலையா இருக்கிறீங்க, என்னுடைய மகனை சிறைபிடிச்சிட்டாங்க அந்த முஸ்லிம்கள், நான் கொலை வெறியில இருக்கிறேன், எனக்கு மட்டும் கடன் இல்லைன்னு சொன்னா அந்த நான் நேரா போய் முகமதை வந்து விஷக்கத்தியால குத்தி சாவடிச்சுட்டு வந்துடுவேன் அப்படிங்கிறார். அவருடைய அந்த ஊக்கம், அந்த வெறி, இதையெல்லாம் அது சில பணக்காரங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு தன்மை, நம்ம பயன்படுத்திக்கிறணும் அப்படின்னு நினைச்சார். யாரு? சஃப்வான் இப்னு உமையா. இவங்க போக மாட்டாங்க, பின்னாலே இருந்து சில கூலிகளை வைத்து ஆள் அடிப்பாங்க பாருங்க. இப்ப நிறைய இங்கதான் இந்த முக்கியமா அப்படித்தான் நடக்குது. எப்படி இந்த நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய விஷயம், பின்னால ஒரு பெரிய பணக்காரன் இருப்பான், ஆனா முன்னால வந்து கலவரம் பண்றவன் அப்பாவி சொப்பாவியா இருப்பான். அவனுக்கு ஒண்ணும் கிடைக்காது, அவன் படிக்கிறது இல்ல, குடும்பத்தை காப்பாத்துறது இல்ல, ஏதேதோ ஒரு பழக்கங்கள் இருக்கும், ஆனா பின்னால இருந்து ஒரு பெரிய தொகை கிடைக்குதுங்கிறதுக்காக வேண்டி ஏதாவது ஒரு கலவரத்தை பண்ணி பிரச்சனை பண்றது. ஏன் சொன்னா நேரடியா இறங்கினா இவனுடைய செல்வத்துக்கு ஆபத்து வந்துடும் அப்படிங்கிறது நடக்கும். சஃப்வான் இப்னு உமையா போய் கேட்கிறாரு, நீ என்ன கவலையா இருக்கிற? எனக்கு இந்த மாதிரி கடன் இருக்கு, கடன் மட்டும் இல்லைன்னு சொன்னா நான் நேரா போய் முகமதை குத்திட்டு வந்துடுவேன் அப்படிங்கிறாரு. ஆஹா, இவனுடைய வெறியை நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு, உன்னுடைய கடனுக்கெல்லாம் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், நீ அந்த காரியத்தை போய் பண்ணிட்டு வரியா? நீ போய் முகமதை குத்திட்டு வந்துரு, நீ ஜெயித்து வந்துட்டா உனக்கு பெரிய தொகையை நான் கையில தர்றேன், உன் கடனை ஃபுல்லா நான் அடைச்சிடுறேன். ஆனா நீ மூத்தா போயிட்டான்னு சொன்னா உன்னுடைய கடனையும் அடைத்து உன்னுடைய குடும்பத்திற்கான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் நான் மாசம் மாசம் செய்யறேன் அப்படின்றாரு. இப்படி இருந்தா நான் போய் நீ நிச்சயமா முகமதை கொலை செஞ்சுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு? கிளம்புறாரு. கத்தியில அந்த குருவால்ல நல்ல பயங்கரமான விஷம், உள்ள போனாலே ஆள் காலி, அப்படிப்பட்ட விஷத்தை தடவுறாரு. போறாரு. தஹஜ்ஜுத் நேரம் தானே, நடுநிசி நேரமாக, எல்லோரும் ரொம்பவும் சோர்வாக இருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் உள்ள நுழைகிறார். யதார்த்தமா அல்லாஹ் எப்படி காப்பாத்துறா பாருங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க? தன்னுடைய வீட்டில இருந்து தஹஜ்ஜுத்துக்காக பள்ளிவாசலுக்கு வர்றதுக்காக வேண்டி வீட்டில இருந்து வர்றாங்க. அப்போலாம் என்ன பில்டிங்கா இருந்தது, சும்மா சாதாரண திறந்த வெளியா கிடக்கும். இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கறாங்க, ஏதோ ஒரு நிழல் தெரியுது. நிழல் தெரிஞ்ச உடனே இப்படி பார்க்கறாங்க, அங்க ஏதோ ஒரு நிழல் வந்து பதுங்குது. நேரா போறாங்க, பிடிச்சுக்கிறாங்க. பிடிச்சி ரெண்டு கையும் இப்படி பின்னால வச்சு என்ன செய்யறாங்க? முறுக்கி பிடிச்சி தன் துணியால கட்டி இழுத்துக்கிட்டு வந்து பள்ளிவாசலுடைய தூண்ல கட்டிடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, யா ரசூலல்லாஹ், இதே வார்த்தையை சொல்றாங்க, இந்த நாயை பார்த்தீங்களா, இது எவரோ திட்டத்துல வந்திருக்குது. ஏன்னா இவங்களாம் மக்காவாசி தானே, இவரை பத்தி தெரியுமில்ல, இவர் மக்காவாசி, அப்ப அங்கே இருந்து இங்க வந்திருக்கிறாருன்னா ஏதோ ஒரு திட்டத்துல தான் வந்திருக்கிறான்னு என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. உடனே உமரே அமைதியாக தொழுதுட்டு பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் தொழு வைக்கிறாங்க. தொழுது முடிச்சதுக்கு பின்னால கூப்பிடுறாங்க, உமைர் இங்க வா, என்ன நோக்கத்தில் நீ வந்த? என்னுடைய மகனை நீங்க சிறை பிடிச்சிருக்கிறீங்க, அவரை நான் விடுதலைப்படுத்தி கூட்டிட்டு போகலான்னு வந்தேன். இல்லை, உண்மையை சொல்லு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையை சொல்லு. உடனே அவர் சொன்னார், இல்லை சத்தியமா சொல்றேன், இதுக்காக தான் நான் வந்தேன், வேற எந்த கெட்ட நோக்கமும் இல்லை. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீரும் சஃப்வான் இப்னு உமையாவும் ஹத்தீமுக்குள்ள என்ன பேசுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், நீரும் சஃப்வான் இப்னு உமையாவும் ஹத்தீமுக்குள்ள என்ன பேசுறீங்க? அப்படி மயங்கறாரு, அப்படி அரண்டுறாரு.
யார சொல்லலாம், நான் ஒன்றும் பேசலையே, உண்மையை சொல்லு. நீரும் சஃப்வானும் உமையாவும் என்னை கொல்றதுக்காக வேண்டி அவர் எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்றதாக அவர் சொன்னாரா இல்லையா? உடனே நபியினுடைய கையை பிடிச்சார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாரு, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நீங்க உண்மையான இறை தூதர் என்பதற்கு இது ஒன்று எடுத்துக்காட்டு போகும். ஹத்தீமுக்குள்ள நாங்க 2 பேரும் தான் இருந்தோம், வேற யாரும் இல்லை. அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கிறேன், நீங்கள் இறை தூதராக இருக்க போய்தான் எங்கள் இருவருடைய ரகசியத்தை உங்களுக்கு அல்லாஹ் தெரிவிச்சிருக்கிறான். அதனால் நான் உங்களை இறை தூதராக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சொன்னதுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சு விட்டுறாங்க. மன்னிச்சு விட்டதுக்கு பின்னால் அவர் கேட்கிறாரு, எப்படிதான் இருந்தாலும் சஃப்வான் இப்னு உமையா இருக்கிறாரே, அவர் எனக்கெல்லாம் பொறுப்பெடுத்து கொண்டவர், எனக்காக வேண்டி கடனை எல்லாம் பொறுப்பெடுத்து கொண்டவர். அவரை நீங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்க, நான் அவரை போய் கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் மன்னிப்பு கேட்டு வந்தால் அவரை நான் நிச்சயமாக மன்னிப்பேன் என்று சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அந்த மனிதர் கேட்டார், உமைர் இப்னு வஹப் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நான் போய் கேட்டேன்னு நான் நம்ப மாட்டேன், நான் போய் இந்த மாதிரி இஸ்லாத்துக்கு வந்துரு, நான் முஸ்லீம் ஆயிட்டேன் என்று சொன்னால் நம்ப மாட்டார். நீங்க மன்னிப்பீங்கிற விஷயத்தை நம்ப மாட்டார். உங்களுடைய பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருளை எனக்கு கொடுத்து அனுப்புங்க, இதோ முஹம்மதின் பொருள், இதை அடையாளமாக கொடுத்து அனுப்பினார்கள் என்று சொல்லி ஆதாரம் காட்டி அவர் நான் கூட்டிட்டு வரேன். அதே மாதிரி நபி அவர்கள் தன்னுடைய தலைப்பாகையை கலட்டி கொடுக்குறாங்க. இது பில்லத்தி ஹிய அஹ்சன், நல்லதை கொண்டு தீயதை தடு. உன்னுடைய உற்ற பயங்கரமான பகைவனும் உற்ற நண்பனாக மாறிவிடுவார். எப்படி மாறினார் அவர்? ஸைத் இப்னு தஸினா என்ற ஒரு மனிதர் இருந்தார், ஒரு யூதர். அவர் நிறைய நபி அவர்களுக்கு கடன் கொடுப்பார். ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சோதிப்பதற்காக வேண்டி அங்கே வருகிறார். வந்து நபி அவர்களுக்கு முன்பாக கடன் நான் கொடுத்துட்றேன்னு சொல்லும்போது, மெதுவாக கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவார். ஒரு தடவை மஸ்ஜிது நபவியில மக்கள் எல்லாம் கூடியிருக்கிறாங்க. நேராக வந்தார், முஹம்மதே, கொஞ்சமாவது வெக்கம் இல்லை உங்களுக்கு? நீ கேட்டார், கொஞ்சமாவது வெக்கம் இல்லை? கடனை வாங்குனீங்களே, உரிய நேரத்தில் கொடுக்கறது இல்லை, ஏன் இப்படி இழுத்தடிக்கிறீங்க? என்னுடைய கடனை ஏன் இவ்வளவு ஏமாத்த பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் தான் உனக்கு கொடுத்துட்றேன்னு சொன்னேனே, நீ தானே மெதுவாக கொடுன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, நீங்க ஏமாத்துறீங்க, இது உங்களுடைய பரம்பரை புத்தின்னு நினைக்கிறேன் அப்படின்னு. பரம்பரை இழுத்து என்னென்ன வார்த்தையை சொன்னா கோவப்படுவாங்களோ அந்த வார்த்தையெல்லாம் சொல்ற. நம்மளை திட்டினா நமக்கு கோவம் வராது. சில நேரங்கள்ல நம்ம வாப்பா அம்மாவை பத்தி பேசினான்னு வச்சுக்கிறீங்க, ரொம்ப கோவம் வரும், வெறி வந்துடும், என்ன நிலைமைக்கும் போயிடும், அப்படித்தானே? அப்ப அவர் என்ன சொல்றாங்கன்னா, உன்னுடைய பரம்பரைக்கே இந்த புத்தி தானா அப்படின்னு கேட்டார். உடனே சஹாபாக்கள் பயங்கர கோபத்தோட எந்திரிச்சிடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு உமரை பார்த்து சொல்றாங்க, போங்க, கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போய் அவருக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அந்த கடனையும் கொடுங்க, கூடுதலாகவும் கொடுங்க அப்படிங்கிறாங்க. கூட்டிட்டு போனதுக்கு பின்னால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்களுடைய சொல்லின்படி கூடுதலாக கொடுத்துட்டு வந்ததுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை பார்த்து சொன்னாங்க, உமரே, அவர் கடனை பத்தி பேசும்போது அவரை அடிப்பதற்காக எழுந்தி, இனிமேல் அப்படி செய்யாதீர்கள், மாறாக நீங்க என்ன செய்யுங்க, என்னிடத்திலே கடனை வாங்கினா எப்படி கொடுக்கணுங்கிற ஒழுக்கத்தை எனக்கு சொல்லித்தாங்க, கடனை கொடுத்தா எப்படி நீங்க மென்மையா நடந்துக்கிறோங்கிற ஒழுக்கத்தை அவருக்கு சொல்லிக் கொடுங்க, இதுதான் முறை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த மனிதர் உடனே கையை பிடிச்சு முஸ்லீம் ஆகிறார். சொன்னார், உங்களுடைய அங்க அடையாளங்கள் அனைத்தையும் பார்த்தேன், உங்களுடைய முகம் நிச்சயமாக நபியினுடைய ஒரு திருமுகம், ஒரு அழகான முகம் உங்களிடத்திலே தெரிந்தது. ஆனா அதே சமயத்தில் நீங்கள் பேசினால் உண்மையை தவிர பேச மாட்டீர்கள், நளினமாக நடந்து கொள்வீர்கள் என்ற விஷயத்தை நான் பார்த்தேன். இது எப்படி என்று சோதிப்பதற்காக வேண்டிதான் நான் இங்கே வந்தேன். நீங்கள் பொறுமையை மேற்கொள்வீர்கள் என்ற அழகான அந்த விஷயத்தை நான் உங்களிடமிருந்து கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி, நான் அதை டெஸ்ட் பண்றதுக்காக, உங்களை நான் சோதிக்கிறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லி முஸ்லீம் ஆகிறாங்க. நல்ல விஷயத்தை, ஒரு தீயதை நினைத்து வரக்கூடியவருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கும் போது அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அந்த மாற்றத்தை உண்டாக்குறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், சில்மன் கதஅக வஅஃபு அம்மன் ஸலமக வஅஹ்சின் இலா மன் அஸா இலைக.
உன்னை துண்டித்து வாழ்ந்தவனை நீ சேர்ந்து வாழ்வாயாக. சில்மன் கத்தாக்க வாஃபு அம்மன் நலமக்க, உன்னை யார் தீங்கு விளைவிக்கின்றானோ, உனக்கு அநியாயம் செய்தானோ அவனை நீ மன்னித்து விடுவாயா. வாஹ்சின் இலாமன் அஸா இலைக்க, உனக்கு தீங்கிழைத்தவனுக்கு நல்லது செய்வாயா. இந்த 3 தரங்களை பற்றி பேசுகிறது. இந்த 3 வார்த்தையும் 3 தரங்களை பற்றி பேசுகிறது. உயர்ந்த நல்லடியார்களுடைய, நபிமார்களுடைய, சஹாபாக்களுடைய தன்மை என்ன தெரியுமா? வாஹ்சின் இலாமன் அஸா இலைக்க, யார் உனக்கு தீங்கிழைக்கிறார்களோ அவர்களுக்கு நீ நல்லது செய்வாயா. நம்ம செய்ய முடியுமா? நம்மளால? நம்ம மனசு கேட்குமா? அவன் எனக்கு பரம விரோதிங்க, கண்ணிலே முழிக்க மாட்டாங்க, அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்தார். யா ரசூலல்லாஹ், என்னுடைய உறவினர்கள் என்னை பற்றி தாறுமாறாக பேசுகிறார்கள், ரொம்ப நோவினை படக்கூடிய வகையில என்னை என்ன செய்கிறார்கள், பேசுகிறார்கள், எனக்கு நோவினை படுத்துகிறார்கள், என்னை விட்டு துண்டித்து வாழ பார்க்கிறார்கள். நானும் அவர்களுக்கு நல்லது செய்து கொண்டே இருக்கிறேன், அவர்களுடைய நல்லதை நாடிக்கொண்டே இருக்கிறேன், சேர்ந்து வாழ நினைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ சொன்னதை செய்வதாக இருந்தால், உண்மையிலே நீ அப்படித்தான் நடப்பதாக இருந்தால், சூடான சாம்பலை அவருடைய முகத்தில் பூசுவதற்கு சமம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கெட்டது செய்ய நினைக்கக்கூடியவர்களுக்கு நல்லதை செஞ்சோம் சொன்னா அது அவர்களுக்கு கேவலம். அப்ப அதை என்ன செய்வார்கள்? மனம் திருந்துவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் மக்களினுடைய கூட்டத்தையும் பெற்றதற்கு காரணமே, அவர்கள் தீங்கிழைக்க நினைக்கும் போதெல்லாம் நபி அவர்கள் அந்த மக்களுக்கு நல்லதை செய்ய நினைத்தார்கள். இதைத்தான் அல்லாஹ் தஆலா சூரா ஃபுஸ்ஸிலத் என்ற அத்தியாயத்தினுடைய 34வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான். வலா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யிஆ, நல்லதும் கெட்டதும் எப்போதும் சமமாகி விடாது. ஒருத்தனுக்கு நீங்க கெட்டது செய்யணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா அது ஏற்படுத்தாத நன்மையை நீங்க செய்யக்கூடிய நன்மை ஏற்படுத்திடும். இது பில்லத்திஹி அஹ்ஸன், எது நல்லதோ அதை கொண்டு ஸய்யிஆ, தீமையை தடுத்து விடுங்கள். ஃபஇதல்லதி, அப்படி நீங்கள் செய்தால், ஃபஇதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன் கஅன்னஹு வலியுன் ஹமீம், உங்களுக்கு பரம விரோதியாக இருக்கக்கூடியவனும் உங்களுக்கு உற்ற நண்பனாக மாறிவிடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லிக்காட்டு. கண்ணியமானவர்களே, இந்த சப்ஜெக்டில் நம்ம பேசணும்னு சொன்னா நிறைய விஷயங்களை பேசணும். குர்ஆனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பை முதலாக எழுதினவர் யார் தெரியுமா? முகமது பிக்தால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மர்மடியூ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இனத்தை சார்ந்தவர். அவர் ஒரு கிறிஸ்துவர். அவர் ஒரு ஆராய்ச்சியின் அடிப்படையில லெபனானினுடைய ஒரு உயர்ந்த மாளிகையில அதாவது பால்கனியில நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் இளைஞர் வருகிறார். ஒரு யூத வயோதிகர் அந்த பக்கம் போறார். சட்டையை பிடிச்சி இழுத்து என்னமோ திட்டுறார் அந்த யூத வயோதிகர். அந்த இளைஞர் பேசாம சாதாரணமா இருந்துட்டு அப்படியே போறாரு. போனதுக்கு பின்னால கீழே இறங்கி ஓடி வர்றாரு. யாரு? அந்த முகமது பிக்தால். அவருடைய பேர் பிக்தால். அவர் என்ன செய்யறாரு? அவர் வர்றார். ஓடி வந்து அந்த இளைஞரை கூப்பிட்டு கேட்கிறாரு, அந்த முதியவர் பலவீனமானவர், உன்னுடைய சட்டையை பிடிச்சி இழுத்து கேட்கும்போது இங்க பக்கத்துல யாருமே ஆள் இல்லை, பலான்னு ஒரு அற விட்டேன்னு சொன்னா அவர் கேட்கறதுக்கு யாரும் கூட கிடையாது. நீ முஸ்லீம் இளைஞர், இந்த ஊர் முஸ்லீம் ஊர், அப்படி இருக்கும்போது நீ பொறுமையா அவர் தீங்கு விளைவித்ததையும் கூட அதை பொறுத்து கொண்டு நீ பாட்டுக்கு பேசாம போறிய அப்படிங்கும் போது அவர் சொன்னார், எங்களுடைய நபி அந்த காலத்திலே சொன்னார்கள், மல்லம் யர்ஹம் சகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா, யார் சிறுவர்களின் மீது அன்பு காட்டவில்லையோ, பெரியவர்களுக்கு கண்ணியம் செலுத்தவில்லையோ, அவர்கள் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று சொன்னார்கள். என்னுடைய நபிக்கு நான் மாறு செய்ய விரும்பல. அதனால அந்த மூத்தவர், வயதிலே மூத்தவர், அவர் ஏதோ பேசுறாரு, அதனால நான் பேசாம இருந்துட்டேன். உடனே அது யார் உன்னுடைய முகமது, உன்னுடைய நபிலா அப்படின்னு கேட்கிறார். 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுடைய தூதர் வந்தார்கள், அவர்களுடைய கொள்கை இப்படிப்பட்டது, அவர்களுடைய உபதேசம் இப்படிப்பட்டது. ஆரம்பமா அவரிடமிருந்து ஒரு புத்தகத்தை வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறார். இஸ்லாம் அவரை கவர்கிறது. அவர் ஒரு கிறிஸ்துவராக இருந்தவர் அல்லது யூதர் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையிலும் கூட அவர் அதற்கு பிறகு ஒரு வெறியோடு செயல்படுகிறார். என்ன செய்கிறார் தெரியுமா? இஸ்லாத்தை பற்றி நான் உணர வேண்டும் என்றால், இஸ்லாத்தை பற்றிய விவரிக்கக்கூடிய புத்தகங்கள் குர்ஆன், ஹதீஸ், இதனை நேரடியாக நான் படிக்கக்கூடிய வகையிலே அரபியை கற்க வேண்டும் என்று முடிவு செய்து அரபியை தீவிரமா கத்துக்கிறார். அரபியை நல்ல ஃப்ளூவெண்டா கத்துக்கிறார், நல்ல தேர்ச்சி பெறுகிறார்.
அதன் பிறகு அவருடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் தோன்றுகிறது. என்ன தெரியுமா? ஆங்கிலத்தில் குர்ஆனின் மொழிபெயர்ப்பு இல்லை, அதை நானே ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு பண்ணுவேன் என்று சொல்லி முஸ்லீமாக மாறி அரபியை புளுவண்டா கற்றுக்கொண்டு அந்த அரபியிலிருந்து ஆங்கிலத்துக்கு குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை உண்டாக்குகிறார். இன்றைக்கும் அவர் மொழிபெயர்த்த ஆங்கில குர்ஆன் மக்களுக்கு மத்தியிலே இன்றைக்கும் பிரபலியமாக இருக்கிறது. ஏன்? அவருடைய உள்ளத்தை மாற்றியது எது? இது ஃபில்லத்திஹி அஹ்ஸன் ஃபைதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன் கஅன்னஹு வலியுன் ஹமீம். யாருக்கு நம்ம நல்லது செய்யறோமோ அவர் திருந்தறதுக்குரிய வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த விஷயத்தை பார்க்கக்கூடிய இன்னொருவர் நம்மீது பகையாளியாக இருந்தாலும் நம்முடைய பரந்த மனப்பான்மையினுடைய தன்மையை பார்த்துவிட்டு அவர் உற்ற நண்பரை போல மாறுகிறார். அவர் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு ஒரு பெரிய உதவியை செய்யக்கூடிய மாமனிதராக மாறுகிறார். சுப்ஹானல்லாஹ். ஆரம்பத்துல வஹ்ஷியை பத்தி சொன்னோமே, என் கண்ணுக்கு முன்னால நிக்காதேன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, அந்த வஹ்ஷி என்ன செஞ்சார் தெரியுமா? என்னுடைய நபியை என்னால பார்க்க முடியாது என்று இருந்தாலும் யா அல்லாஹ் கையேந்தி மஸ்ஜிது நபவிக்கு வெளியில நின்று சபதத்தோடு ஒரு துஆ செய்கிறார். இறைவா, நான் இன்றைக்கு ஒரு சபதம் எடுக்கிறேன், என்னுடைய நபியின் முகத்திலே நான் விழிக்க முடியாது, ஆனாலும் நான் ஹம்சா என்ற ஒரு உயர்ந்த வீரரை இஸ்லாமிய மார்க்கத்திற்கு பெரிய இழப்பை உண்டாக்கிவிட்டேன், அவரை குத்தி கொலை செய்து பெரிய இழப்பை உண்டாக்கிவிட்டேன், அதற்கு பகரமாக இஸ்லாமிய மார்க்கத்திற்கு பெரிய இழப்பை உண்டாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு எதிரியை கொலை செய்து அதற்கு ஈடுகட்டுவேன் என்று சொன்னார். உற்ற நண்பராக மாறுகிறார். கடைசியா அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலத்துல யமாமா போர்க்களம் நடைபெறுகிறது. இஸ்லாமிய வரலாற்றுல மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை உண்டாக்கிய ஒரு முசைலமத்துல் கத்தாப் என்ற மோசமான மனிதன். அந்த யமாமா போர்க்களத்தில் தான் நூற்றுக்கணக்கான ஹாஃபிஸ்கள் மட்டும் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அதனாலதான் குர்ஆனுடைய பிரதி இன்னைக்கு இருக்குது. குர்ஆன் தொகுக்கப்பட்டதற்கு காரணமே அந்த நூற்றுக்கணக்கான ஹாஃபிஸ்கள் ஒரே போர்க்களத்துல ஷஹீதானதுதான் காரணம். அதனாலதான் உமர் ரலியல்லாஹு போய் சொல்றாங்க, இப்படிலாம் ஹாஃபிஸ்கள் கொலை செஞ்சுட்டா நம்ம குர்ஆன் இல்லாம போயிடும், அதனால குர்ஆனை தொகுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததுக்கு காரணம் அந்த தியாகம். கெட்டதுல ஒரு நன்மைன்னு சொல்லுவாங்க. ஆனா இதுல பெரிய விஷயம் என்னன்னா, அந்த வஹ்ஷி சம்மதம் எடுத்தார்ல, அவருடைய கையாலேயே இந்த முசைலமத்துல் கத்தாபை கொலை செய்தார். இந்த முசைலமத்துல் கத்தாபை கொலை செய்து விட்டு சொன்னார், இறைவா, உன்னிடத்தில் நான் செய்த சபதத்தை நிறைவேற்றி விட்டேன், என்னுடைய இந்த காரியத்தை நீ அங்கீகரிப்பாயாக, ஹம்சாவை கொலை செய்த அந்த பாவத்தை என்னிடத்திலிருந்து மன்னிப்பாயாக என்று சொன்னார். என்றால் இதற்கு காரணம் என்ன? நபி அவர்கள் வஹ்ஷி இடத்தில் நடந்து கொண்ட பெருந்தன்மை. இது ஃபில்லத்திஹி அஹ்ஸன். எனவே கண்ணியமானவர்களே, ஒரு இனத்தை சார்ந்த சில மக்கள் நம்மை எதிர்த்து போராடுகிறார்கள், எதிரியாக நினைக்கிறார்கள் என்று சொன்னால் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் நம்ம எதிரியா நினைச்சிடக்கூடாது. அவர்களுக்கு நல்லது செய்யும், அவர்களுக்கு நல்ல உதவி உபகாரங்களை செய்யும், அவருடைய கஷ்டங்களிலே பங்கெடுக்க வேண்டும். நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறைகளில் தான் நம்மை அணுகி இருக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாதவர்களும் நமக்கு ஆதரவானவர்களாக இருக்கக்கூடிய வகையில் நாம் நடந்து கொள்வது இந்த மார்க்கத்தின் கட்டளை என்பதை உறுதியாக கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு உண்மை முஸ்லிமினுடைய தன்மை எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வும் ரசூலும் விரும்புகிறார்களோ அப்படிப்பட்ட நல்ல குணமுள்ள மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.